மக்களுடைய மனநிலையும் மக்களுடைய வாழ்வாதாரமும் மக்களுடைய வாழ்வியலும் மாறுகிறது, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறது. ஊட்டி கொடைக்கானலுக்கு இ பாஸ் வந்து நடைமுறை நல்லதுதான். ஏன் கேட்டீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் தங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மலைப்புறத்துல 50 லட்சம் பேர் தங்க எடுத்தாங்க. 100 வருஷம் முன்னாடி 5 வண்டி போனது நீங்க 500 வண்டி போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வைடன் பண்ணணும்ல, உடம்பை அகலப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்ல, ஸ்டெபிலிட்டி. 100 வருஷம் கட்டினா எப்படி இருக்கும், 10 வருஷம் முன்னாடி கட்டினா இப்போ அது சிறத்தன்மை பார்க்கணும்ல. முறை வந்து ஒழுங்குபடுத்துறது, நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும், அசம்பாவிதம் வராமல் இருக்கணுங்கிறதுக்கு பாதுகாப்பு. அசௌகரியங்கள் நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையில் வந்து பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒவ்வொரு கிராமமே ஒரு சுற்றுலா பயணம் சொல்லிக்கிறேன். வில்லேஜ் டூ நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து ஒவ்வொரு பண்டிகை நாட்களும் அதுவும் மக்கள் வந்து எங்கே போகிறாங்கன்னா தன்னுடைய கிராமத்தை நோக்கி போவாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், அதில் இல்லாத அழகுங்கிறது உலகத்தில் எங்கேயுமே. எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு இணைய வணக்கம். சுற்றுலா பயணிகள் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக செல்வது கொடைக்கானல், ஊட்டி. இ பாஸ் நடைமுறை அது ரொம்ப கடந்த சில நாட்களாக கடுமையாக பின்பற்றப்படுவதால் அவர்கள் நாடி செல்கின்ற இடமாக வால்பாறையும் மூணாறும் ஏலகிரியும் ஜவாதுமலையும் திகழ்ந்து வருகின்றது. இ பாஸ் நடைமுறை அவசியம்தானா? இ பாஸ் நடைமுறை கடுமையாக்கப்பட்டதற்கு காரணங்கள் என்ன? சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் குவிவதால் இ பாஸ் நடைமுறையை கொடைக்கானலும் ஊட்டியிலையும் கொண்டு வந்தார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் சுற்றுலா ஆர்வலரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். இந்த சுற்றுலா பயணிகள் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் தேர்ந்தெடுத்து வந்து எங்கே போகலாம், ஊட்டிக்கே கொடைக்கானலாம் அப்படின்னு கேட்குற பொழுது ஏதோ சொல்லுவாங்க, 2 இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதை தாண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. வால்பாறை, கேரளா, எல்லாம் தமிழ்நாடு ஒட்டி இருக்கிற மூணார், இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏலகிரி, சென்னையை ஒட்டி இருக்கிற ஏலகிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவாதுமலை, ஏற்காடு, ஏலகிரியை ஒட்டி சொல்லுவாங்க ஏற்காடு, நிறைய வந்து சுற்றுலாத்தலங்கள்லாம் மலை வாசஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து பெரும்பான்மை சுற்றுலா பயணிகள் போய்கிட்டு இருந்த ஊட்டி கொடைக்கானலும் பார்த்தீங்கன்னா இ பாஸ் நடைமுறையால் அதாவது இப்போ முழுவதுமாக போக முடிய சூழ்நிலை. இப்போ வாகனங்கள்லாம் வால்பாறையை நோக்கியும் மூணாரை நோக்கியும் வந்து அணிவகுத்து வைக்கின்றன. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்பாறை தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கேன். ஏன்னா இப்போ நீங்களே வந்து விரைவில் வந்து வால்பாறை போவதா சொன்னீங்க. அந்த வால்பாறையில் ரொம்ப வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இப்போ நீங்கள் வந்து அது கரெக்ட் தான். அதாவது என்னன்னா நல்ல அருமையான டாபிக் இது. என்னன்னா இது காலத்திற்கேற்ற ஒரு மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால தான் இந்த தலைப்பு நம்ம எடுத்தோம். ஆமாம். என்னன்னா கோவிட் அந்த பேரிடருக்கு பிறகு நம்ம கற்றுத்தந்த பாடங்கள் அதாவது மனித வாழ்வியலில் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நம்ம படிப்பினை நமக்கு வந்து கோவிட் வந்து அந்த காலம் வந்து 19, 20, 21 வருஷம் 2020-21 நாட்டு மக்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக உலக மக்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக இந்திய மக்களுக்கு நிறைய கற்றுக்கிட்டாங்க. அதனுடைய தாக்கம் தான் போஸ்ட் கோவிட் வெக்கேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பெருசாக இருந்தது. அதாவது ஓப்பன் கேஸ் பாலிசி, மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து ஓப்பன் ஸ்கை பாலிசியில் தான் அந்த வந்து நாடு விட்டு நாடு பொருளாதாரம், சுற்றுச்சூழல், டூரிசம் இதெல்லாம் வந்து பரவலாக்கப்பட்டது. நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் வந்து ஆஃப்டர் போஸ்ட் கோவிடுக்கு பிறகுதான் மக்கள் வந்து நம்ம முடிவெடுத்தாங்க, சரி இருக்கின்ற காலத்தில் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மனநிலைக்கு இருக்கிற காலத்தில் சந்தோஷமா இருக்கும், குழந்தை குட்டிகளோட இந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து சின்ன சின்ன ஊர்கள்
ஒரு சின்ன அருவி இருந்தா கூட அங்க ஒரு 100 பேர் போற மாதிரி. நான் வால்பாறையில் இருக்கும்போது ஒரு வண்டி கூட வராது, ஒரு டூரிஸ்ட் கூட வர மாட்டாங்க. அதே வால்பாறை தான் இப்பவும் இருக்கு. அதே மாதிரி மூணாறுலாம் யாருமே இருக்க மாட்டாங்க சார். ஒரு 15-20 வருஷமா இந்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடி மூணாறுல ஒரு கார் இருக்காரு. நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மூணாறு தான், படிச்சதெல்லாம் நான் வால்பாறை. மலைப்பிரசத்துனா வாழ்ந்தேன் நான். ஆனால் என்ன ஒரு இருக்காருன்னா, இப்ப நான் நினைச்சேன் எப்படி இவ்வளவு டெவலப் ஆச்சு அப்படின்னா, மக்களுடைய மனநிலையும் மக்களுடைய வாழ்வாதாரமும் மக்களுடைய வாழ்வியலும் மாறுகிறது, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறது. பொதுவாகவே வந்து மலை பிரதேச இடங்களுக்கு சென்று வந்தால் மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் தீர்வு சொல்றாங்க. அதாவது மருத்துவராக பாருங்க. இதே ஒரு எக்ஸாம்பிள சொல்றோம்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் வைக்கிறோம். ப்ரெஷர் குக்கர் வச்சு ஒரு சோறை வச்சு அடுப்பு வச்சு பற்ற வைக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு வெயிட் போடுறோம். ப்ரெஷர் குக்கருக்கு ஒரு வெயிட் போடுறோம்ல, வெயிட்டு. அந்த வெயிட் வந்து போடணும்னா அந்த வெயிட்டு தாண்டி அந்த அந்த ப்ரெஷர் ஆனோட அந்த வெயிட் டப்புனு மேலே தூக்குது, கேஸ் வெளியிடுது. இதுதான் வென்டிலேஷன். அந்த மன அழுத்தம் ப்ரெஷர் குக்கர் அது வெயிட்டு தான் நம்ம சுவாசத்தில். நம்ம பயங்கர ப்ரெஷராக இருக்கும்போது அந்த வெயிட் தூக்குற ப்ரெஷர் குக்கர் வெயிட் தூக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு சில இடங்களுக்கு போய் ஒரு மனசை ரிலாக்ஸ் பண்ணும்போது இன்னொரு 1 மாதத்துக்கு சுற்றி அலையலாம் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீஸ். இதை உண்டாக்குறது கோவிட். நம்ம இது நாள் வரைக்கும் சேமிச்சு நாளைக்கு பணம் வேணும் அப்படி இப்படி சேமிச்சு வச்சு ஒரே நாள் 2 நாள்ல எல்லாமே போச்சு. கோவிட் வந்து 2 விஷயத்துக்கு சொல்லிச்சு. பக்கத்து வீட்டுகளுடைய அருமை, எடுத்த வீட்டுகளுடைய ரொம்ப உதவி, அதாவது மேல் வீட்டுக்காரருடைய பங்களிப்பு, இதெல்லாம் ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் எப்படி வந்து இவங்களுக்குலாம் உதவணுங்கிறத சொல்லி கொடுத்தது. ஆமாம். ஸோ இதுக்கு பிறகு வந்து என்னன்னா, இப்போ ஊட்டி கொடைக்கானலுக்கு இ பாஸ் வந்து நடைமுறை நல்லதுதான். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு 10 லட்சம் பேர் தங்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு மலைப்பிரதேசத்துல 50 லட்சம் பேர் தங்க எப்படி தங்க முடியும்? இடம் இருக்காது, தண்ணி இருக்காது, சுகாதார வசதி இருக்காது, கழிப்பிட வசதி இருக்காது, போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களும் இங்கிருந்து போகக்கூடிய மக்களுக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது எமர்ஜென்சி ட்ரீட் பண்ணா மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அந்த பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணி பண்ண முடியாது. 3 மணி நேரத்துக்குள்ள கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் அவருக்குள்ள எமர்ஜென்சியை அந்த மருத்துவ அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த நோயை சேர்க்கணும், அந்த நோயை காப்பாற்ற முடியாது. ஸோ இதனால தான் ஆர்டிகிள் இந்திய சாசன 19(1)D என்ன சொல்றது, எவரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் என்டைல்ட் டு மூவ் ஃப்ரீலி இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்திய நாட்டுடைய ஒவ்வொரு பிரஜையும் இந்திய நாட்டுடைய எந்த பகுதிக்கும் தங்கு தடையிட்டு ஃப்ரீயா மூவ் பண்ணலாம், நடமாடலாங்கிறத அந்த சார்ட் சொல்லுவோம். ஸோ நீங்க ஒரு 10 லட்சம் பேர் ஒரு கொடைக்கானல் போய் தங்கிட்டு அந்த ரோடுகளுக்கு வண்டி கிண்டிலாம் போய் ஜாம் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது நோய் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அங்கேயே நிரந்தரமா வசிக்கக்கூடிய அங்கக்கூடிய மக்களுக்கும் ஏதாவது அவசர நோய்னா ஒரு டெலிவரியோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இருந்தா நடத்த முடியாது. அதே மாதிரி தான் இப்போ ரீசன் நடந்த வயநாடு டூரிஸ்ட் அதே மாதிரி. இப்போ திடீர்னு ஒரு லேண்ட் வெயிட் தாங்க மாட்டாங்க, அத்தனை வெயிட் தாங்கி இது வந்து அப்படி லேண்ட்ஸ்லைட் ஆச்சு, அத்தனை பேர் போயிருவாங்க. ஸோ இதனால தான் இ பாஸ் பண்றாங்க. எப்படின்னா கேரிங் கெப்பாசிட்டி, இந்த இடத்துக்கு இவ்வளவு பேர் தான் தாங்குவோம். வயநாடுல இந்த மாதிரி நெரிசலாகி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்த உடனே கேரளா உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து ஒரு நடவடிக்கை. அதாவது கேரிங் கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு தான் நீங்க டூரிஸ்டா அலோவ் பண்ணணும், அது மீறக்கூடாது. அது மீறக்கூடாது. அதை மீறும் போதுதான் வயநாடு போன்ற இந்த மாதிரி சுற்றுலா தலங்களில் இந்த மாதிரி நிலச்சரிவு இருப்பதற்கு காரணமா இருக்குது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. பொதுவாக சார் கேரளா உள்ளிட்ட மலை பிரதேசங்களில் மலைகளை பெய்கிற பொழுது அந்த மழை தண்ணீர்லாம் வந்து கீழே தான் விடும். வயநாடுல வந்து சொல்லப்பட்ட இன்னொரு காரணம் என்னன்னா, அங்கே வந்து எந்த விதமான வடிநீர் வழிகளையுமே இல்லை. எல்லா தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஜாமாய் லேண்ட், அது நிலச்சரிவுக்கு அது ஒரு காரணம். போரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு மண்ணுக்கு அடியில சில துவாரங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மண் கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்லிப் ஆகிடுது.
மண் கட்டைக்குள்ள இருக்கு. மண் இருக்கும், மண்ணுக்கு அடுத்து பாறை இருக்கும், அந்த மாதிரி மண் இருக்கு. சில மண் வந்து மண் இருக்கும், சரளி மண் இருக்கும், அப்புறம் சில மண் இருக்கும், செம்மண் இருக்கும், அப்படி இருக்கும். சில மண் வந்து மண் இருக்கும், அதோட வேர் இருக்கும், வேரோட சேர்ந்து மண் இருக்கும், அப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான சாயில் பேட்டர்ன். ஸோ அந்த நிலச்சரிவுல அந்த மண்ணுகளுக்கு இடையே துவாரமாக இருக்கிறதுனால அதுக்குள்ள நீர்கள் போய் அந்த மண்ணை லூஸ் ஆக்கி சரிஞ்சுட்டு வயநாடு மட்டும் இல்லை, திருவண்ணாமலையும் அந்த நிலைமை ஏற்பட்டு அப்படி ஆகையினாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட். ஒரு எந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணணும், எங்க பண்ணக்கூடாது, எப்படி கொண்டு வரணும், அந்த நீரோட்டத்தை எப்படி கொண்டு வரணும், அந்த நீர் வந்து நீர் வரத்தை எப்படி ஒருங்கிணைக்கிறது, அது எப்படி கால்வாய் கட்டுறது. அதனால எந்த இடத்துல நீங்க வரப்பு வெட்டணும், எப்படி தண்ணி அந்த போகணும், எப்படி நாற்று நடணும், எங்க விவசாயம் பண்ணணும், எங்க அதை ஸ்டோர் பண்ணணும், எங்க காய போடணும். இதுதான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி மலைப்பிரதேசத்தில் சாயில் டெஸ்டிங் அங்கேயும் டீ பிளான்டேஷன் இன்ஜினியரிங் செக்ஷன் இருக்கு. எப்படி மழை வரும், மழை வரும்போது எப்படி எப்படி நீர் வரும், அந்த நீர் எப்படி எல்லாம் போய் சேரும், எங்க போய் சேருது, அந்த நீருடைய ஃபோர்ஸ் என்ன, வெலாசிட்டி என்ன, அந்த நீர் அந்த மழை நீர் வந்து அடிச்சுட்டு வரும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த மண்ணுக்கு இருக்கா, இந்த மண்ணுடைய ஸ்திரத்தன்மை என்ன, இந்த மண் வந்து அந்த அந்த மழை தண்ணியில மிக்ஸ் பண்ணி கரையும் தன்மை உடையதா, கரையாத தன்மை உடையதா, இந்த மண்ணை பிடிச்சு நிக்கிறதுக்கு ஊடு பயிராக வேர்கள் இருக்கிறதா, மரங்கள் இருக்கிறதா, காடுகள் இருக்கிறதா, இதெல்லாம் முடியும். இதெல்லாம் வந்து இயற்கை. இதெல்லாம் நம்ம பார்த்தா அந்த நம்முடைய அன்பவர்கள் எதை வெட்டினாலும் அந்த வேருடைய கிளையை வெட்ட ஆரம்பிப்பாங்க. வேர் வந்து உயிரிச்சு சொல்லுவாங்க. யாருதான் நம்ம பல் வளர்க்கும் போது வேற புடுங்கக்கூடாது, வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்போ பார்த்து நம்ம பண்ணுவோம். இப்போ நமக்கு பார்த்து பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, அதற்கான விழிப்புணர்வும் இல்லை. அதனாலதான் இப்போ வந்து இந்த மாதிரி கார்கள் இந்த மாதிரி இந்த பொறுப்பு ஒத்தி எல்லாம் எது சொல்ற மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், மக்கள் பங்களிப்பு வேணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு செய்றாங்க. ஸோ அதனால பாஸ்ங்கிறது வந்து சுவாச தலங்கள் மலைப்பிரதேச சுவாச தலங்களில் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் போகணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு மழை, பயங்கரமான மழை வருது, 10 மணி நேரம் இந்த ஊட்டியில் வந்து 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா அங்கே போகிறதுக்கு எப்படி போகணும், ஏர்பின் பண்ணி மழை போகிறது தான் போகணும். அப்போ எத்தனை வண்டி எத்தனை வெயிட் தாங்கும், அந்த வெயிட்டு ஒரே நேரத்தில் ஒரு 100 வண்டி ஒரு டிராஃபிக் நின்றுச்சுன்னா அந்த மழை பெய்யும்போது அந்த வெயிட்டில் அந்த மண் சரியுமா இறங்குமா கீழே, இதெல்லாம் பார்க்கறது தான் இந்த பாஸ் கொடுக்கும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது லோடு குறையும், அந்த தங்குறதுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அந்த பணம் கொடுக்கிறது பாஸ் அவசியம் இல்லை. வால்பாறை கூட ரோடு தன்மை ஸ்திரத்தன்மை சரியா இருக்கு. ஆனா மூணார் தேனி டு மூணார் ரோடு நல்லா இருக்கு. ஆனா உடுமலைப்பட்டு மூணார் ரோடு ரொம்ப மோசம். 1933 போட்ட ரோடு ஏறக்குறைய 100 வருஷம் ஆச்சு. இப்போ அதை 2 வழி சாலையாகவோ 4 வழி சாலையாக மாற்ற முடியாது. கடலினுடைய வளங்கள் அழிஞ்சிருக்குல்ல, அது வனத்தினுடைய வளங்கள் அழிக்கலையுது. நீங்க வந்து ஒன்று, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போது நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்தொகை இருக்கும்போது அந்த ஜனத்தொகைக்கு அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரகாரம் நீங்க கொடுத்தாங்க. அதுல ஒரு மாற்றம் கிடையாது, அது கொடுத்தா வரும். ஆனா மனிதனை பார்த்து தான் மிருகங்களை பார்க்கணும். மிருகங்களுக்காக மனிதனை இது பண்ண முடியாது இல்லையா? அதனால இருக்கிற வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி 5 வண்டி போனது நீங்க 500 வண்டி போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வைடன் பண்ணணும்ல, உடத்தை அகலப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்ல, ஸ்டெபிலிட்டி. 100 வருஷம் கட்டினா எப்படி இருக்கும், 10 வருஷம் முன்னாடி கட்டினா எப்படி இருக்கும். அப்ப அதோடைய ஸ்திரத்தன்மை பார்க்கணும்ல. நீங்க பெருசா ஈக்காலஜி டிஸ்டர்ப் பண்ணாத கூட ரோட செப்பனம் அது செய்யும். அந்த ரோடுடைய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துங்க. கொஞ்சம் போகிற அளவுக்கு நீங்க விதிப்படுத்துங்க, தேவைக்கேற்ற விதிப்படுத்துங்க. அதில் செய்து கொடுத்தப்பில்லையே இது செய்யணும் அப்படிங்கிறதா. ஸோ இதனாலதான் வந்து இதுதான் நிரந்தர தீர்வு. பாஸ் கொடுக்குறது வந்து டெம்பரரி தீர்வு, அந்த 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 நேரத்துக்கான தீர்வு.
அதாவது சுற்றுலா பயணிகள் ஒரே அது நேரத்தில் தீர்வுகளோட சென்றது. ஒரு குவிவதை தடுப்பதற்கான வழி. அதாவது தீர்வுகளோட சொல்லக்கூடாது, ஒரு குறைப்பதற்கான வழி. அவ்வளவு மிட்டிகேஷன் மெஷர்ஸ். அந்த விஷயத்தை வந்து வரவேற்கிறீங்க. ஆமா, அது வரவேற்கிறேன். ஏன்னா அது இருக்கத்தான் சொல்லும். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும். ரொம்ப நேரம் நின்று செக் போஸ்ட்ல பாஸ் வாங்கி ஆன்லைன்ல பண்ணணும் இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து பொதுமக்கள் நலன்கிறது நம்ம வந்து கடைபிடிக்கணும். இ பாஸ்ங்கிற முறை வந்து ஒழுங்குபடுத்துது, நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுது, அசம்பாவிதம் வராமல் இருக்கணுங்கிறதுக்கு பாதுகாப்பு. அசௌகரியங்கள் நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையில் வந்து பொதுமக்களுக்கு அது நல்லது, சுற்றுலா பயணிகளுக்கு நல்லது. சுற்றுலா பயணிகள் தங்கி சுகமாக இருந்து மீண்டும் சிறப்பாக பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்கு அது நல்லது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிரந்தரமாக வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் அது நல்லது. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அது நல்லது. இதெல்லாம் கணக்கில் கூட தான் இந்த ஸ்கீம் போட்டிருக்காங்க. இது உள்ளபடியே வந்து ஏற்படுகிறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த அருமை இருக்குங்கள, அது வந்து தெரியாத மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறாங்க. இப்போ அருகிலே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகிலே வந்து தடான ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏலகிரி, ஏற்காடு, ஏலகிரி ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜபாது மலை, இந்த பக்கத்தில் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி. இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு அருவியிலிருந்து, திருமூர்த்தி அணையிலிருந்து, ஆலியார் அணையிலிருந்து, அமராவதி அணையிலிருந்து, ஒவ்வொரு அணையும் இப்போ மேட்டூர்லாம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா கூட அதை கூட வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒரு புதுப்பிச்சு சுற்றுலா பயணிகளை முழுவதுமாக அங்கே சென்று சார் ஒவ்வொரு கிராமமே ஒரு சுற்றுலா பயணம். இப்போ சொன்னீங்களே வில்லேஜ் டூர், நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து ஒவ்வொரு பண்டிகை நாட்களும் அதுவும் மக்கள் வந்து எங்கே போகிறாங்கன்னா தன்னுடைய கிராமத்தை நோக்கி போவாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், அதில் இல்லாத அழகுங்கிறது உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பிறந்த மண் உங்களுக்கு அத்தனை வகையான நிவாரணத்தையும் கொடுக்கும். இன்னொன்று சொல்கிறாங்க, உலகில் ரீதியாக மருத்துவராக நீங்கள் வந்து நல்லா உணர்ந்துருப்பீங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போயிட்டு வந்தாலும் நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அந்தோட மண்ணோட வாசனையை வந்து நீ உணர்வியோ நுகர்வியோ அப்பயே வந்து உடம்புல இருக்கிற பாதியே அது போயிடும். நீ பிறந்த அந்த மண் வாசனை தான் உன்னை வந்து மகத்துவமாகும். மேன்மேலும் மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு என்டார்பின்னு சொல்லுவாங்க. அந்த மகிழ்ச்சி ஹார்மோன் உடம்புல மகிழ்ச்சி ஹார்மோன் வந்து என்டார்பி. நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா அந்த என்டார்பின் ஹார்மோன் அவ்வளவு சுரக்கும். நீங்கள் பார்க்குற இடமெல்லாம், திரும்புகிற திசையெல்லாம், கேட்கின்ற குரல் எல்லாம், பார்க்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் உங்களுடைய பழசையும் உங்களுடைய வாழ்வியையும் உங்களுடைய குடும்பத்தையும் அந்த அந்யோன்யத்தையும் படம் போட்டு காமிச்சிட்டே இருக்கும். மண் வாசனை நம்ம சொன்னோம். அந்த ஊர்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா மது வாசனை தான். மது வாசனை இது ஒரு புறம். எது எப்படி இருந்தாலும் இதையே நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ஊர் தான். இதையும் நம்ம பார்த்துட்டு எப்படி இருந்தா என் மாமன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கிழங்கு மாதிரி இருந்தான், இப்படி ஓடாய் போயிட்டானு, தேஞ்சு போயிட்டானு, குடிச்சு நசமா போயிட்டானு. பாக்குறப்ப ஒரு வேதனையா இருக்கு, ஒரு ஆறுதலா இருக்கு. சரிக்கா மாமன் இப்படி ஆயிட்டாரு, ஒன்னும் கவலைப்படாது, இனி நல்லா இருக்கு, பையன் பிள்ளைகளை நல்லா படிக்கிறீங்க. அதுல ஒரு எது எப்படி இருந்தாலும் சிறந்த ஒரு சுற்றுலா நீ பிறந்த ஊர். எது ஒரு மாற்று கருத்து இல்லை, ரொம்ப வந்து சிறப்பாக சொன்னீங்க. ஒவ்வொரு மனிதனும் வந்து கோடைக்கால மட்டும் இல்லை, சென்னை உள்ளிட்ட பல நகரங்கள்ல பட்டணங்கள் நாம் பிறந்த ஊரே சுற்றுலாதலம், மிகச்சிறந்த சுற்றுலாதலம். நாம் பிறந்த ஊரே மிகப்பெரிய கோடை வாசஸ்தலம். அதான் உண்மை. ஒரு 150 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்க ஊர்கள் எல்லாம் பஸ்ஸெல்லாம் விட்டுட்டு சைக்கிளில் வண்டி பின்னாடி ஒரு இதை கட்டிக்கிட்டு பேரை போட்டு சைக்கிள்லையே அந்த ஊர்களை பார்த்துக்கிட்டே கிராமத்துக்கு போனோம். எப்படி நினைச்சு பாருங்க, அது ஒரு விதமான மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு மேம்படும். நினைச்சு பாருங்க, இந்த டிராபிக்ல இந்த ஆக்சிடென்ட்ல அது இது இல்லாம எங்கப்பா வர ஊருக்கு போற, நல்லா போயிட்டு வர. ஒரு சைக்கிள்லேயே சார் பல நாடுகளை சுற்றி வந்த நபர்கள் வந்து சாதனையா இருக்காங்க. இருசக்கர வாகனம் சைக்கிள்லேயே மிதிவண்டிலேயே வந்து பல நாடுகளுக்கு போன நபர்கள் இருக்காங்க.
அது நல்லதுதான். சைனால இன்னும் செய்யறாங்க. ஆமா. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வருமானம் ஏங்கிட்டு இருக்கேன். வரும், எதிர்பார்ப்போம். நம்பிக்கையோட காத்திருப்போம் சார். நிகழ்ச்சி பங்கேற்று கருத்து தெரிவித்தமைக்கு இதயம் கிடைத்து எம்ஜிஆர் டிவி ப்ளஸ் நேயர்களுக்கு நல்ல ஒரு அருமையான நம்முடைய பிறந்த ஊரை பற்றி, சுகவாசத்தலை பற்றி, சுற்றுலாவை பற்றி பேசணும். அது நினைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர், நம்ம விளையாடின இடம், நம்ம கட்டிக்கொண்டு உருண்ட இடம், நம்ம படித்த இடம், நம்ம குதிச்சு விளையாண்ட இடத்துல அதை நினைக்கும் போது உள்ளபடியே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி விடையிறேன்.